விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சீங்க. பரன்மேல் ஆடு வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி பா. செல்வராஜ். இவர் விழுப்புரம் மாவட்டம் துறிஞ்சிப்பட்டு கிராம விவசாயி ஆவார். இவர் வேளாண்மையோடு கால்நடை வளர்ப்பினை உப தொழிலாக செய்யும் போது பெற இயலும் எனும் நோக்கோடு பரன்மேல் ஆடு வளர்ப்பின் மூலம் 25 ஆடுகளை கொண்டு கால்நடை வளர்ப்பினை துவக்கி 2 ஆடுகளில் தற்சமயம் 4 மடங்கு அளவிற்கு ஆடுகளின் எண்ணிக்கையை பெருக்கி அதன் மூலம் தனது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது இன்றைக்கி இருக்கிற சமூக சூழ்நிலையில் தனிப்பட்ட முறையில் விவசாயம் மட்டும் செய்யும்போது நமக்கு லாபம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் ஒரு சின்ன விவசாயி வந்து உப தொழிலாக கால்நடை தொழிலை செய்யும்போது அதிகப்படியான லாபம் எடுத்து வாழ்வில் பொருளாதார ரீதியில் நம்ம கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். அதுக்கு இந்த மாதிரி கொட்டில் முறையில் ஆடு வளர்க்கலாம். பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் தலைச்சேரி. இது வந்து கேரளா மாகாணத்தில் தலைச்சேரிங்கிற ஒரு இதோட பிரீடு. அதோட மீட்டுக்குன்னு வளர்க்கும்போது அதோட போயர் கிராஸ் பண்ணி வளர்த்தோம்னா ஒரு 6 மாதத்தில் வெயிட் கெயின் வந்து ஒரு 50%. நார்மலாக நம்ம நாட்டு ஆடை விட 50% ஜாஸ்தியாக வெயிட் கெயின் கிடைக்கும். அது போயர் கிராஸ் பண்ணலாம். இல்லை தனிப்பட்ட முறையில் போயர் மட்டும் ப்ரீட் பண்ணலாம். தலைச்சேரி ப்ரீட் பண்ணிக்கலாம். ப்ரீடுக்கு விற்றாலும் சரி, அதில் மட்டனுக்குன்னு சொல்லி கிலோ ரேட் விற்றாலும் சரி இது பண்ணலாம். பார்த்திங்கன்னா இது நான் வந்து ஒரு 25 ஆர்டர் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 2 வருஷம் ஆச்சுங்க. 4 மடங்கு இனவிருத்தி பண்ணியிருக்கிறேன். 4 மடங்குல அதில் நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து இது நல்ல லாபகரமாக தொழுது. அதனால் இப்போ ஏழை விவசாயி ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சுருக்கவங்கலாம் இதுமாதிரி கோஎஃப்எஸ் 29 கோ4 இதெல்லாம் தீவனம் போட்டுட்டு ஒரு 30 சென்ட்ஸ் போட்டுட்டு ஒரு 10 பெட்டை ஒரு மேல் வச்சுட்டா கூட வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கண்டிப்பாக லாபம் எடுக்க முடியும். நல்ல லாபகரமான தொழில் தான். அதுக்கு பின்னாடி அதிலேருந்து வளர்ச்சி ஆரம்பத்தில் கொஞ்சம் குறைந்த முதலீடில் ஆரம்பித்து 10 ஆடில் ஸ்டார்ட் பண்ணி அது நமக்கு நல்லா செட் ஆகணுங்கிற பட்சத்தில் இனவிருத்தியை பெருசாக்கி பண்ணையை பெருசு பண்ணி நல்ல லாபம் எடுக்க முடியும். முதல்ல ஷெட்டு அமைச்சிக்கிட்டு அதில் 4 அடி ஹைட்டில் பரன் மாதிரி அமைச்சிக்கிட்டு கீழே இறக்கி விட தேவையில்லை. நம்ம தீவனங்களில் வந்து இந்த மாதிரி இப்போ கால்நடைத்துறையில் நிறைய இப்போது மானியத்தில் தீவன பயிரெலாம் கொடுக்குறாங்க. அதையெல்லாம் வாங்கி வச்சுட்டு தீவனத்தை கட் பண்ணி இந்த மாதிரி தொட்டில் இது பண்ணி கொடுக்கலாம். ஒரு 10 ஆட்டுக்கு ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி ரூமாக அழகாக நம்ம வெல்டிங் இதால் செட் பண்ணிவிட்டு கீழே இறக்கி விடாமல் அதில் வந்து தேவையான அளவுக்கு தீவனம் பசுந்தீவனம்னா ஒரு ஆட்டுக்கு 5 to 6 கிலோ கொடுக்கணும். காலையில் 100 கிராம், ஈவினிங் 100 கிராம் கலப்பு தீவனம் கொடுக்கலாம். தழை தீவனம் ஒரு 40% கோ4 இந்த கோஎஃப்எஸ் 29 கொடுத்துட்டு மீதி வேலி மசால், சவுண்டல், அகத்தி, கிளேரிசிடியா இதெல்லாம் கொடுத்து வளர்க்கும் மூலமாக நல்ல ஆடை பராமரிக்க முடியும். இப்போ பரன் மேலே ஆடு வளர்க்குறதால ரொம்ப அருமையான என்ன நமக்கு பெனிஃபிட்னா அந்த ஆட்டோட சிறுநீர் அந்த புழுக்கை எல்லாமே இம்மிடியேட்டாக கீழே டிஸ்போஸ் ஆகிடும். அப்போது நமக்கு 75% 80% இது சுத்தமாகிடும். நம்ம மேலே ஒரு நாளைக்கு ஒரு டைம் தள்ளி விட்டால் போதும், அது கீழே போய் ஸ்டாக்னேட் ஆகி நின்றுக்கும். அது அந்த சாணமும் அந்த யூரினும் நம்ம நல்லா சேர்ந்து நல்ல உரம் நம்ம சொந்த உபயோகத்துக்கு எடுத்துக்கலாம். நம்ம பயிர் வைக்கிறதுக்கு எடுத்துக்கும்போது நல்ல விளைச்சல் கூடும். அந்த வகையில் அது நல்ல ஒரு அடிஷ்னல் அதிகப்படியான வருமானமும் கூட. விவசாயி பா. செல்வராஜ் அவர்களை 0944 32 49157 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம்.
விவசாயிகள் 30 முதல் 40 விழுக்காடு மகசூல் இழப்பையும் அதன் அளவுக்கு வருமானம் குறைவையும் எதிர்கொள்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் பயிர்களில் ஏற்படும் நோய் தாக்குதல் தான். என்னதான் பயிரை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நோய் தாக்கப்பட்டு பயிர்கள் பாதிப்படைகின்றன. இதனால் மகசூலும் பாதிப்படைகிறது. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பயிறு வகை பயிர்களில் நோய் மேலாண்மை குறித்து விளக்குகிறார் புதுக்கோட்டை மாவட்டம் பம்பன் தேசிய பயிறு வகை ஆராய்ச்சி மைய நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் வி பரணிதரன் அவர்கள். இப்போ இந்த உளுந்து பாசிப்பயிரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பயிர் தான். அதில் வரக்கூடிய நோய்களும் கிட்டத்தட்ட 2 பயிர்லேயும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இலைப்புலி நோய் வரும், சாம்பல் நோய் வரும், துரு நோய் வரும். அது இல்லாமல் முக்கியமானது என்ன, மஞ்சள் தேமல் நோய், இலை நெளிவு நோய், இலை சுருட்டை நோயின்ட்டு பலவித நோய்கள் இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா இந்த வேரழுகல் நோயை பற்றி பார்ப்போம். இந்த வேரழுகல் நோய் பார்த்திங்கன்னா இந்த உளுந்துலேயும் சரி பாசிப்பயிர்லையும் சரிங்க, ரெண்டுத்துலேயும் வரக்கூடியது. ஸோ வேரினுடைய அடிப்பகுதியை தாக்கி வேரை சுற்றி இருக்கக்கூடிய பட்டைகள் வந்து உறிந்து காணப்படும். ஸோ அது இன்னும் பிடுங்கி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த பட்டைகள் உரிந்து உள்ளுக்குள்ளார வேரே வந்து ரொம்ப நைந்து காணப்படும். இது வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி மூலயமா இதை மேலாண்மை பண்ணலாங்க. ஸோ விதை நேர்த்திக்கு வந்து சூடோமோனாஸ் ஃப்ளாரசன்ஸ் மற்றும் ட்ரைகோடர்மா விரிடி போன்ற உயிர் பூஞ்சான முறைகளையும் கட்டுப்படுத்தலாம். கார்பன் டை ஆக்சைடு 2 கிராம் 1 கிலோ விதைக்கு விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கிறப்ப நீங்கள் விதை நேர்த்தி செய்து விதைத்தால் இதனுடைய நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்பல் நிற நோய் அப்படிங்கிறது. இந்த சாம்பல் நிற நோய் ஏன் அப்படின்னு சொன்னால் இலைகளின் மேலே சாம்பல் நிறத்தில் துகள்கள் போல காணப்படும். ஸோ இந்த ஒளிச்சேர்க்கையை வந்து இலையின் மேலுள்ள சாம்பல் நிற பூஞ்சான்கள் வளர்ந்து ஒரு சாம்பல் நிற தோற்றத்தை உண்டு பண்ணுது. அதனால் கதிரவனிலேருந்து வரக்கூடிய ஒளிர்வீச்சுகள் வந்து இலைக்கு போய் சேராது. ஸோ அதனால் வந்து ஒளிச்சேர்க்கை நடைபெறாது. ஒளிச்சேர்க்கை நடைபெறாதனால உங்களுக்கு பயிரினுடைய மகசூல் பாதிக்கப்படும். அதில் எப்படி மேலாண்மை பண்ணணும் அப்படின்னா கெமிக்கல்ஸ் நிறையா இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ட்ரைடிமார், ப்ரோபிகோனசோல் போன்ற மருந்துகளை 1 கிராம் அல்லது 2 கிராம் 1 லிட்டருக்கு கலந்து நீங்கள் வந்து தெளித்திங்கன்னா இந்த சாம்பல் நோயை கட்டுப்படுத்தலாம். பாசிப்பயிரிலையும் சரி உளுந்துலையும் சரி பார்த்திங்கன்னா நச்சுயிரி அப்படிங்கிற மிக மிக மோசம் நச்சுயிரினால் ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் 3 விதமாக காணப்படும். நிறைய இருக்குது. அதில் 3 தான் நம்ம தமிழ்நாட்டில் வரக்கூடியது. மஞ்சள் தேமல் நோய் அப்படிங்கிற ஒரு நோயும், இலை நெளிவு நோயும், இலை சுருட்டல் நோய் என்ற 3 வகையான நச்சுயிரியால் ஏற்படக்கூடிய நோய்கள் இருக்கின்றது. முதல்ல மஞ்சள் தேமல் நோயை பற்றி பார்ப்போம். இந்த மஞ்சள் தேமல் நோயானது முதலில் மஞ்சள் நிற திட்டுக்களை இலையின் மேல் பரப்பில் உண்டு பண்ணுகிறது. இது பார்த்திங்கன்னா முதலில் வரக்கூடிய தாக்கத்தின் தாக்கமாகும். பின்பு இது மெதுவாக மற்ற இலைகளுக்கும் பரவி அதிகமாக தாக்கத்தை உண்டு பண்ணி முழுவதுமாக மஞ்சள் நிறத்தை தோற்றுவிக்கிறது. இன்னும் தாக்கம் அதிகமாக போது இதனுடைய இலையின் முழு பரப்பிலும் இந்த மஞ்சள் நிறத்தில் இலைகள் காணப்படும். இதனால் ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்பட்டு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த இலைகளும் ஒளிச்சேர்க்கை நடைபெறாது. இது எவ்வாறு பரவுகிறது என்று பார்த்தால் இதுவும் ஒரு வெள்ளை ஈக்கள் மூலமாக ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடிக்குள் பரவுகிறது. ஸோ வெள்ளை ஈ வந்து ஒரு இலையை கடித்து சாறை உறிந்து மற்ற தாவரத்திற்கு போய் கடிக்கும் பொழுது அந்த நச்சுரியானது வாயினால் உறிஞ்சப்பட்டு மற்ற தாவரத்திற்கும் பரவுகிறது. இந்த வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த விதையை ஊன்றும் போதே விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். இமிடாக்ளோபிரிட் என்ற ஒரு 5 ml 1 கிலோ விதைக்கு விதை நேர்த்தி செய்து விதைத்தால் அந்த மருந்து இந்த வெள்ளை ஈக்களை அணுகாமலும் இந்த நோயிலிருந்து வராமலும் பாதுகாக்கக்கூடிய அதிக சான்ஸ் உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா இலை நெளிவு நோய். இந்த இலை நெளிவு நோய் பார்த்திங்கன்னா இலையின் மேல் பரப்பில் தான் இதுவும் காணப்படும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த நரம்புகள் வந்து அதிகமாக பாதிக்கப்படும். நரம்புகள் பாதிக்கப்பட்டு இங்கேயும் இலை திட்டுக்கள் 2 நரம்புகளுக்கு இடையே உள்ள பகுதி வந்து புடைத்து கொண்டு வெளியே தெரியும். இதுவும் சிறிதாக எல்லா இலைகளுக்கும் பரவி தாக்கத்தை ஏற்படுகிறது. இந்த இலை திட்டுக்கள் தோன்றும்பொழுது இதிலேயும் ஒளிச்சேர்க்கை நடைபெறுவது கடினமாக இருக்கின்றது. இதுவும் மற்ற இலைகளுக்கு பரவும்போது சாதாரணமாக இலையின் அளவை விட பெரிதாக
வளரக்கூடிய தன்மையை இந்த நச்சூரி உண்டு பண்ணுகிறது. பெரிதாக ஆக்கும்போது இதனுடைய திட்டுக்களும் ஒவ்வொரு இடத்துலையும் அதிகமாக காணப்படும். இதனாலும் ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படுகிறது. ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படும் போது காய்களுக்கு போகக்கூடிய சத்துக்கள் மிகவும் அளவு குறைந்து இதனால் மகசூல் பாதிக்கக்கூடிய நிறைய தருணங்கள் இருக்கின்றன. இதுவும் ஒருவித வெள்ளை ஈக்கள் மூலமாகவும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பரவுகிறது. இதுவும் முன்பு கூறியது போல இமிடாக்ளோபிரிட் என்ற மருந்தை விதைநிறுத்தி செய்து பண்ண வேண்டும். அடுத்ததாக பார்க்க போனோம்னா இதில் ஒரு இலை புள்ளி நோய் அப்படிங்கிற ஒரு நோயும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த இலை புள்ளி நோயானது செர்கோஸ்போரா என்ற பூஞ்சானத்தால் உருவாகுது. இந்த இலை புள்ளி நோய் இலைகளின் மேல் பரப்பில் வட்டமாக காணப்பட்டு அந்த வட்டமான இடம் முதலில் மஞ்சளாகவும் பிறகு கருத்தும் காணப்படும். கருத்து காணப்படும் போது தன்னாலாக அதனுடைய ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படுகிறது. இதனாலும் மகசூல் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் இது இதனால் மகசூல் ஏற்படக்கூடிய இழப்புகள் மிகவும் குறைவு. கால சூழ்நிலையும் இந்த வெப்பநிலையும் ஈரப்பதமும் காற்றின் ஈரப்பதமும் பூஞ்சானத்திற்கு ஏதுவாக இருக்கும்பொழுது இந்த இலைப்புள்ளி நோயானது மிகவும் அதிகமாக தாக்கக்கூடிய வல்லமை பெற்றது. இந்த இலைப்புள்ளி நோயானது வரும்பொழுது மிகவும் இங்கே எளிதாக இதை கட்டுப்படுத்தலாம். இதற்கு மேங்கோசப் என்ற ஒரு மருந்தினை 2 கிராம் 1 லிட்டர் என்ற விதத்திற்கு கலந்து இதை இலைப்புள்ளி நோய் வரும்போது தெளித்தால் இந்த இலைப்புள்ளி நோயை மிகவும் எளிதாக கட்டுப்படுத்தலாம். இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா பலவிதமான உளுந்துலையும் பாசிப்பயிரிலும் தோன்றக்கூடிய பலவித நோய்களை பற்றி பார்த்தோம். அதனுடைய மேலாண்மையை பற்றியும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை உங்களுக்கு கடைபிடித்து மென்மேலும் மகசூலை பெருக்கி மகசூலை பெருக்க வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். முனைவர் வி பரணிதரன் அவர்களை 9486587939 என்ற கைபேசி எண்ணோடும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.